உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். விடாதீங்கடா. இல்ல. ஏய் சீக்கிரம் விடாதீங்கடா. டேய் டேய் எங்கடா இருக்கீங்க? ஏய் இல்லங்கடா. ஏய் ஏய் இல்ல ராமச்சா. ஏய் டேய் 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 அந்த குழந்தை எதுவும் பண்ணாதீங்கடா. தப்பிக்க முடியாது. ஏய் எங்க ஓட பாக்குற? குத்துடா. மாட்டிக்கிட்டியா? குத்ரா வாடா. நிறுத்துங்க. விட்டுருங்க. அது ஏன் மக, ஏன் பாப்பா. இந்த குழந்தைய கொல்ல சொல்லி தமனா மேடம் சொல்லிருக்காங்க. போட்டோலாம் கூட அனுப்பிச்சிருக்காங்க. பாத்தியா? நாங்க காலி பண்ண தான் போறோம். முதல்ல தள்ளிப்போ. இல்லைங்க, சத்தியமா அது ஏன் மகங்க. சொன்னா கேளுங்க, விடுங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன் மகதான், அவன் முகத்தை கூட பாருங்க. ஓ மகதானா? இரு பார்க்கலாம். இப்ப பாத்தியா? அந்த பொண்ணுதான், போட்டோல உள்ள பொண்ணுதான். ஒரு நிமிஷம். டேய் என்னடா இது? இந்த குழந்தை வேற மாதிரி இருக்கு. தமனா மேடம் வேற போட்டோல அனுப்பியிருந்தாங்க. ஆமாங்க, இது ஏன் குழந்தைங்க. குழந்தை மாறிடுச்சுங்க. ஏய் என்னடா இது? நீ பயப்படாதம்மா, அப்பா நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். இதான் நடந்தது மேடம். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்க வீட்ல இருக்கிறது குழந்தையே இல்ல, அது பேய்தான். ஆமா ரிக்கி, அந்த பொம்மை தான் குழந்தை ரூபத்துல இத்தனை நாளா இங்க இருந்திருக்கா. ஓகே, எனிவே உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. ஓகே தமனா, ரொம்ப கவனமா இருங்க. என்ன தமன்னா, நீ என்ன சந்தேகப்பட்டன்னு இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லையே. சந்தேகப்பட்டேன் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ருத்ர எனக்கு ஒரு லெட்டர் எழுதினார்னு சொன்னல, அதுல 2வது ஒரு விஷயம் எழுதி இருந்தாரு. அது என்னன்னா, பொம்மிக்கு 18 நாள் சக்தி இல்லைன்னு சொன்னது நீலி சொன்ன வாக்கு. அதை கண்டுபிடிக்கதான் நானே நேரடியா உங்க வீட்டுக்கு வந்தேன். திருவூட்ல நான் வாங்கின அரிசிய அவ சாம்பலா மாத்திட்டா. அப்பதான் பொம்மி அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியாவது அவளை பிடிச்சே தீரணும்னு மாயாவா உருவெடுத்து உங்க வீட்டுக்குள்ள வந்த. ஆனா அந்த நேரத்துல சக்தியே இல்லாத பொம்மியால எப்படி அரிசிய சாம்பலா மாத்த முடிஞ்சதுங்கிற சந்தேகம் எனக்கு வந்துச்சு. அப்பதான் அந்த பொம்மிய நான் பார்த்தேன். அது வேற யாரும் இல்ல, உங்க வீட்டுல ஒரு பாப்பா இருக்கே, அதோட உருவத்துலதான் பொம்மி இருந்திருக்கா. இன்னைக்கு வர மூல நட்சத்திரத்துல கண்டிப்பா நான் அந்த பொம்மையை நிர்மூலமாக்க போறேன். நிச்சயமா அது நடக்கதான் போகுது. நான் அந்த யாகத்துல இருக்கிறதுனால இந்த லெட்டரை கூட என் உதவியாளனை வச்சுதான் எழுதி அனுப்பியிருக்கேன். அதனால ரொம்ப ஜாகிரதையா இரு. அவர் இதைத்தான் சொன்னாரு. பொம்மைக்கு சக்தி இல்லைன்னு ருத்ரா மூலமா எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனாலும் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் எப்படி தடுக்கிறாங்கிற சந்தேகமும் எனக்கு வந்துச்சு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நாம போட்ட எல்லா பிளானும் ஃபெயிலியர் ஆன போதெல்லாம் அந்த குட்டிச்சாத்தா அங்கதான் இருந்திருக்கு. இவளோட முன்கதை பின்கதைன்னு எதுவுமே தெரியாம இப்படி எல்லா விஷயத்திலும் வந்து இன்வால்வ் ஆகுறாளேன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஒருவேளை இவதான் பொம்மையாங்கிறது தெரிஞ்சுக்கதான் பொம்மைய ஓஜா போர்ட்ல வர வச்சேன். ஆனா அவ என்னோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா.
அத மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கதா ருத்ரா எனக்கு கொடுத்த அந்த கண்ணாடிய துண்டு துண்டா உடைச்சு எல்லா பக்கமும் ஒட்ட வச்சு இந்த குட்டிச்சாத்தான வச்சு மேஜிக் பண்ண சொன்னேன். ஆனா அந்த மயக்க மருந்து கலந்த சாக்லேட் அவ வாங்க மாட்டான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அவ வாங்கிட்டா. பொம்மையா இருந்தா அந்த சாக்லேட்டை வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா என்னோட எல்லா பிளானும் அவளுக்கு தெரியும். கடைசியில பார்த்தா எல்லாமே வேற மாதிரி ஆயிடுச்சு. மயக்கமான அந்த குட்டிச்சாத்தான காப்பாத்த பொம்மி ஏதாவது ஒரு ரூபத்துல வருவா. அப்ப அவ எந்த ரூபத்துல இருக்காங்கறத கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த குட்டிச்சாத்தா ரூபத்துல தான் பொம்மி இருக்காங்கிறது கடைசியில தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதனாலதான் அந்த குட்டிச்சாத்தான் எப்ப பார்த்தாலும் நம்மள முறைச்சுக்கிட்டே இருந்ததா? ஆமா சித்தப்பா. ஒருவேளை அவ உருவெடுத்து வந்துட்டா நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டாளே. இனிமேதான் சித்தப்பா ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. நீங்க கவலைப்படாம இருங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு சக்தியே இருக்காது. ஆனா அவ என்னென்னமோ சின்ன சின்ன மேஜிக் எல்லாம் பண்ணி எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கா. அவளால கண்டிப்பா நம்மளுக்கு எதுவுமே செய்ய முடியாது. சோ மிச்சம் இருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல அவளை ஊரு தெரியாம இந்த உலகத்தை விட்டு ஒரேடியா அனுப்பணும். இதெல்லாம் எப்படி தமனா நடக்க முடியும்? நீ சொல்றத கேட்க கேட்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. முடியாம எப்படி சித்தப்பா? பொம்மி எந்த உருவத்துல இருக்காங்கிறது தான் நமக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. அதே நேரம் அவளுக்கு இப்ப சக்தி இல்லங்கிறதும் தெரிஞ்சிடுச்சு. இது ரெண்டையும் வச்சு நாட போராட்டம் வேற மாதிரி இருக்க போகுது. அம்மா, இங்க நடக்க போறது என்னன்னு தெரியாம இப்படி லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்காமா. இந்த மாதிரிலாம் பாப்பாக்கா சும்மாங்காட்டி பண்ணாது. இப்படி பண்ணுதுன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னால ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நேத்து நைட்டு பாப்பாக்கா பண்ணது பொம்மி அக்கா வயித்துல பாப்பா இருக்க சொல்ல பாப்பா பிறந்தா அதுக்கு கத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த தசாவதானி விஷயம். ஆனா பொம்மி அக்கா அதை முழுசா கத்துக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் செத்து போச்சு. அப்போ இப்ப எப்படி அதை செஞ்சு காட்டுச்சு? பொம்மி அக்காவால பண்ண முடியாத விஷயம் இந்த உலகத்துல என்ன இருக்குதா என்ன? அக்கா ஒரே நேரத்துல 10 இல்ல 100 விஷயமே பண்ணும். அம்மா, அந்த தமனா என்ன கண்ணாடியில பார்த்து நீங்க தானே நினைச்சிட்டு இருக்கா. ஆனா நான் நீ இல்லைன்னு தெரியும் போது அவ என்ன ஆவா? அம்மா, உன்னோட அன்பும் ஆசீர்வாதமும் இருக்கிற வரைக்கும் என்னை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாதம்மா. உன் வயித்துல கருவா இருந்த எனக்கு உன் உருவத்தை கொடுத்து அனுப்பி சில வேலைகளை எனக்கு கொடுத்துருக்க. இன்னும் மிச்சம் இருக்கிற கொஞ்ச நாள்ல அதை முடிச்சிட்டு நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சிருவேம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.